வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். ஆவி ஆத்மா சரீரத்தையும் இரத்தத்தால் கழுவும் பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிடுவே, ஆறுதல் தேறுதல் செய்யும் சபையை உயிர்ப்பிக்குமே. அருள் ஏராளம், அருள் அவசியமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும், இயேசு வந்தருளுமே. இங்குள்ள கூட்டத்திலேயும் கிரியை செய்தருளுமே. அருள் ஏராளம், அருள் அவசியமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பெய்யட்டுமே. உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 2வது வசனம். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். Song of Solomon chapter 2 and verse 2. As the lily among thorns, so is my love among the daughters. அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். இங்கே கர்த்தருக்கு பிரியமானவர்களை லீலி புஷ்பத்திற்கு ஒப்பிடப்பட்டதை நாம் பார்க்கிறோம். She is the only flower in the field. அந்த தோட்டத்திலே லீலி புஷ்பமாக இவள் மாத்திரமே காணப்படுகிறாள் என்று நாம் பார்க்கிறோம். When compared with other people, she is the only flower and all the other girls are brambles. இல்லாட்டி முள்ளுகளாக அந்த மற்றவர்கள் இங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. The lily excels in beauty, grace and fruitfulness. இந்த லீலி புஷ்பம் என்று சொல்லும்பொழுது அது அழகையும் அதில் இருக்கிற அந்த கிருபை, அந்த கனி தருகிற ஒரு நிலைமையை காண்பிக்கிறது. The beauty, how does that beauty come? The beauty comes from Christ. கிறிஸ்துவின் இடத்திலிருந்து அந்த அழகு, அந்த கிருபைகளையும் அந்த கனி தரும் ஜீவியத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். Whereas thorns represent unfruitfulness and unprofitableness. முள் எதற்குமே உதவாது. ஆனால் முள் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is hurtful to good men. அப்படி அவங்களால இந்த முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் என்று சொல்லும்பொழுது லீலி புஷ்பமாக தேவன் கர்த்தருடைய பிள்ளைகளை வைத்திருக்கிறார். சிலர் முள்ளுகளைப் போல அந்த லீலி புஷ்பத்திற்கு துன்பத்தை கொடுத்தாலும் அந்த முள் அந்த பெட்டல்ஸில் படும்பொழுது ஈவன் தென் த லில்லி கிவ்ஸ் அவுட் இட்ஸ் ஃப்ரேக்ரன்ஸ் ஒன்லி. அதை நாம் பார்க்கிறோம். அண்ட் வாட் டஸ் த பிராம்பிள் டூ? இந்த முள் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஷோஸ் த குட் சீட் ஆஃப் காட்ஸ் வேர்ட். இந்த முள்ளுகளுக்குள்ளே விதைக்கப்பட்ட விதை பார்த்திங்கன்னா அது அந்த விதையை பட்சிக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு மாறாக ஓசியா 14வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான் என்று சொல்லி பார்க்கிறோம். வாட் டஸ் தட் ரெப்ரசன்ட்? ஹீ ரெஃப்ரெஷஸ் himself among his faithful people. God is refreshed through his faithful people. அதனால தான் இயேசு சொல்லும்போது லூக்கா 22வது அதிகாரம் 28வது வசனத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லெட்ஸ் டர்ன் our Bibles to Luke 22 and verse 28 and 29. மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடே கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு
ஏற்படுத்துகிறேன். இயேசு இதை சொன்னார் என்று சொல்லி பார்க்கும். சீஷர்களுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் எப்படி ஆண்டவரை சந்தோஷப்படுத்தினாங்க, ஹவு தே ரிஃப்ரெஷ்ட் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தே continued with the master. Ye are they which have continued with me in my temptations, and I appoint unto you a kingdom. உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை நான் ஏற்படுத்துகிறேன் என்று இயேசு சொன்னார். இது விதமாக நாம் லீலி புஷ்பத்தை போல இருக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கனி கொடுக்கிறவர்களாக நம்முடைய எஜமானுடைய ஆத்துமா, நம்முடைய தேவனுடைய ஆத்துமாவை குளிர பண்ணத்தக்கதாக லீலி புஷ்பத்தை போல மலருவான் என்று சொல்லும் பொழுது, அந்த மலர்கிற அந்த காரியத்தை பார்த்து அந்த தோட்டக்காரர் அந்த பூவை பார்த்து எப்படி சந்தோஷப்படுவாரோ, அதே போல இட் ரிஃப்ரெஷஸ் த மாஸ்டர். சேம் வே வி த லார்ட் ஹஸ் ரிஃப்ரெஷ்ட் அமங் ஹிஸ் ஃபெய்த்ஃபுல் பீப்புள். நாம் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக பாடுகளை சகித்து, முள்ளுகள் என்று சொல்லும் பொழுது நமக்கு பாடுகளை கொடுக்கிற ஜனங்கள், பாடுகள் மத்தியிலே நாம் காணப்படும் பொழுது ஜனங்கள் மாத்திரமல்ல, சம்டைம்ஸ் காட் ஹிம்செல்ஃப் டேக்ஸ் us through very painful circumstances. It is only for our good. அந்த பெயின் வரும்பொழுது தான், அந்த முள் குத்தும் பொழுது தான் என்ன ஆகும்னா அந்த வாசனை வீசும். அப்படியாக தேவன் நம்மை ஒரு நோக்கத்தோடு அந்த பாடுகளை நமக்கு தருகிறார். அதை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு எஜமானுக்கு விரும்புகிற ஒரு கனியை தருகிறவர்களாக, ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் கொடுக்கிறவர்களாக தேவன் நம்மை வைப்பாராக. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் என்று சொல்லி நீர் ஆண்டவரே எழுதப்பட்ட வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு வருகிற பாடுகளிலே நாங்கள் முறுமுறுக்காத படிக்க ஆண்டவரே, அந்த இடத்திலும் கிறிஸ்துவின் அழகை, ஆண்டவரே கிறிஸ்துவின் குணாதிசயங்களை பிரதிபலிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.